வணக்கம். இன்று நடைபெற்ற சட்டசபை கூட்டத்தொடரில் தனி பெரும்பான்மையே தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிரூபிக்க தவறிவிட்டார். அவரது பொதுச்செயலாளர் பதவியும் பறிபோகும். அதாவது எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழந்த நிலையில் அதிமுக குழு சட்ட தலைவராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 47 அதிமுகவை கொண்ட எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவாக வெறும் 17 எம்எல்ஏக்கள் மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குழு தலைவராக வர வேண்டும் என்று கூறியுள்ளனர். ஆனால் தனி பெரும்பான்மை அதிமுகவின் மற்ற எம்எல்ஏக்களது ஆதரவு தேவைப்படுகிறது. இதனால் வேலுமணி அவர்களை குழு தலைவராகவும் துணைத் தலைவராக சி.வி. சண்முகம் அவர்களை பொறுப்பேற்பார் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தலில் தோல்வியடைந்த எடப்பாடி இனியும் அதிமுகவின் முக்கிய பதவியில் இருக்க தேவையில்லை. உடனடியாக அவசரமாக செயற்குழுவை கூட்டுங்கள். சி.வி. சண்முகம் அவர்களது வீட்டில் கடந்த 2 நாட்களாக 37 எம்எல்ஏக்கள் ஆலோசனை நடத்திய பிறகுதான் இந்த முடிவிற்கு வந்துள்ளனர். மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த 11 தேர்தல்களில் தோல்வியை தழுவிய எடப்பாடியை எப்படி நாங்கள் தலைமை பொறுப்பில் மீண்டும் வைக்க முடியும்? அவர் தேவை கிடையாது. அவரது இடத்திற்கு வேறு நல்ல ஒரு நபரை தலைமை பொறுப்பிற்கு நாங்கள் கொண்டு வருவோம். வேலுமணி அவர்கள் அதற்கு சிறப்பாக இருப்பார் என்று சி.வி. சண்முகம் அவர்கள் கூறியுள்ளார். இதைத்தான் அன்றே OPS அவர்கள், வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், குறிப்பாக சசிகலா அவர்களும் கூறினார்கள். தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கின்ற இடத்திற்கு சி.வி. சண்முகமோ அல்லது வேலுமணியோ வந்தாலும் மீண்டும் பிரச்சனைகள் தான் எழும். சரியான ஆளுமையும் அரசியல் கட்டமைப்பும் கொண்ட சசிகலா அவர்கள்தான் தலைமை பொறுப்பை ஏற்க வேண்டும். சசிகலா அவர்களுக்கு ஒட்டுமொத்த ஆதரவுகளும் தொண்டர்கள் மத்தியில் இருக்கிறது. தென் மாவட்டங்களில் அதிமுகவால் ஒரு தொகுதிகளில் கூட முழுமையாக வெற்றியடைய முடியவில்லை என்றால் அதற்கு சசிகலா அவர்களது கட்டமைப்பு, அவர் உருவாக்கிய வேட்பாளர்கள் தான் முக்கியமான காரணம். ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு அதிமுகவை சிறப்பாக வழிநடத்துவதற்கு சசிகலா அவர்கள்தான் முன்வந்தார். அன்று சொத்து குவிப்பு வழக்கில் சசிகலா அவர்கள் சிறைக்கு செல்லாமல் இருந்திருந்தால் ஒட்டுமொத்த அரசியல் வாழ்க்கையும் தலைகீழாக மாறியிருக்கும். ஏன் தற்பொழுது விஜய் கூட அரசியலுக்கு வந்திருக்க மாட்டார். முதல்வராக அதிமுகவிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த தலைமையே முதல்வராகவும் இருந்திருக்கும். எடப்பாடி பழனிசாமி துரோகம் செய்யாமல் இருந்திருந்தால் அவரே மீண்டும் முதல்வராகவோ துணை முதல்வராகவோ இருந்திருப்பார். அவர் செய்த துரோகம்தான் தற்பொழுது அவரது பதவியிற்கு ஆபத்தாக வந்துவிட்டது. சி.வி. சண்முகம் அவர்கள் இனியும் பொதுச்செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்க வேண்டாம் என்று ஆலோசனை நடத்திய பிறகு சட்டசபை கூட்டத்தொடரிலும் கூட எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்கள் தனியாகவும் சி.வி. சண்முகம் மற்றும் வேலுமணியின் ஆதரவாளர்கள் தனியாகவும் வந்துள்ளனர். இது அரசியல் வட்டாரத்தில் பதற்றத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது.